எழுத்துல வந்து பெரும் புரட்சியாளராக இருக்கும் தோழர் முருகானந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இதுல ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்பட்டேன். அதாவது ரொம்ப குறுகிய காலகட்டத்துல அவரை வந்து நாங்க அழைக்கிற மாதிரி ஒரு சூழல். கேட்ட உடனே வினோத் நீ கூப்பிடுற நான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப குறுகினா இவ்வளவு குறுகலா நாங்க யாரையுமே இன்வைட் பண்ணது இல்லை. அதுக்காக கேட்ட உடனே எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி கலந்து கொண்ட ஆளுமை அண்ணன் முருகானந்தம் அவர்களுக்கு வந்து என்னோட முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்து அன்போட வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் நினைக்கிறேன் நான். வணக்கம்ண்ணா. முதல் கேள்வி வந்து எனக்கு இதுல இருந்து தொடங்குறேன். அதாவது என் பார்வையில் நான் வந்து உங்களை நேர்ல பார்த்தது இல்லை, ஆனால் தூரத்துல வந்து இலக்கிய உருவம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என் பார்வையில் வந்து முருகானந்தம் ஒரு கவிஞர். அது கவிஞர்னா எப்படின்னா சமூக பொறுப்புடைய ஒரு கவிஞர். உங்க பார்வையில் முருகானந்தம்ன்றவர் யாரு? நான் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் அன்மியூட் பண்ணிட்டு. வணக்கம். ஓகேவா? கரெக்டா இருக்கா? இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் படைப்போம் ஒட்டுமொத்த நிர்வாகி அன்பிற்குரிய தோழர் ஒளியிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். அன்பு தம்பி வினோத், ஒரு குறுகிய காலத்துல அதே மாதிரி குறுகிய காலத்துக்குள்ள ஒரு நேசிப்புக்கு உண்டான ஒரு தம்பி வினோத். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு பிடல் காஸ்ட்ரோவோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளையும் நானும் போட்டு வணங்கிட்டு நம்ம உள்ள போயிடலாம் வினோத். எனக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே. இல்லதான் என் பார்வையில வந்து முருகானந்தம் ஒரு கவிஞர், அது சமூக பொறுப்புடைய ஒரு கவிஞர். நிறைய அவரோட எழுத்து மூலமா நான் சமூக பொறுப்புல பார்த்துட்டே வரேன். உங்க பார்வையில முருகானந்தம்ன்றவர் யாரு? கவிஞர் முருகானந்தம். கவிஞர் முருகானந்தம் அப்படிங்கிறவரு பொள்ளாச்சி முருகானந்தம். ஒரு தேடல் இருக்கிற மனுஷனா தான் நான் என்னை இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன். தேடிட்டே இருக்கேன். ஆனா அந்த தேடலுக்கான ஒரு என்னை திருப்திப்படுத்துற மாதிரி எனக்கு மன ரீதியா நான் செட் ஆகல. அவ்வளவுதான். பெருசா பொள்ளாச்சி முருகானந்தம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. தேடிட்டே இருக்கேன். நன்றிண்ணா. நீங்க பார்த்து வளர்ந்த ஒரு சமூகத்திற்கும் வளர்ந்த பிறகு பார்த்த ஒரு சமூகத்திற்கும் கண்டிப்பா வந்து பெரிய ஒரு இடைவெளி வந்திருக்கும். அதான் நீங்க பார்த்து வளர்ந்த சமூகத்துக்கும் வளர்ந்த பிறகு பார்த்த ஒரு சமூகத்துக்கும் பெரிய இடைவெளி இருந்திருக்கும். அப்படியான சூழல்ல வந்து உங்க தொழில் வந்து ஒரு வேற ஒரு தளமா இருக்கு. இருந்தாலும் படைப்புகள் மூலமா இந்த சமூகத்தை வந்து நீங்க ரொம்ப நெருக்கமா அணுகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க இந்த முயற்சிக்கு இந்த சமூகத்துக்கிட்ட வந்து இப்ப எந்த மாதிரியான ஒரு ஏற்பு நிலை இருக்கு? இதுக்கு நேர்மையா பதில் சொல்லணும்னா, இந்த இப்ப நம்ம நடப்பு சமூகம் வந்து ஒரு மசாலா சமூகம் வினோத். வழக்கம் போலவே நம்ம பார்த்து வளர்ந்த சமூகமும் இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற சமூகமுமே ஜெயிக்கிறவங்களையும் ஜெயிச்சவங்களையுமே ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மீடியேட்டர் சமூகமா தான் இப்ப சமூகம் இருக்கு. அதனாலதான் நான் இதுக்கு நேர்மையான பதில் சொல்லணும்னா, இப்ப வந்து இவங்களை பத்தி கண்டுக்கவே இல்லை. நம்மளோட முயற்சி, நம்மளோட ஒரு எழுத்து, நம்மளோட பற்று எல்லாமே நமக்கான ஒரு பாதையில போகட்டும் அப்படிங்கிற பாதையில தான் இப்ப போயிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம முயற்சியைத்தான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்குமே ஒழிய இந்த சமூகத்து மனுஷங்களை நம்ம கவனிக்கலைங்கிறது தான் நேர்மையான பதில். ஓகேண்ணா. ஆரம்ப சொன்னா நீங்க வந்து ஒரு கவிஞர். எனக்குள்ள எப்பயுமே ஒரு கேள்வி இருக்கு. பாக்குறதெல்லாம் எழுதுறோம், தோன்றதெல்லாம் எழுதுறோம், கவிதைன்னு நம்புறோம், தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கோம். ஆனா இலக்கியத்தால், கவிதையால் இந்த சமூகத்திற்கு என்ன ஒரு லாபம்? கவிதை மூலம், இலக்கியம் மூலம் இந்த சமூகத்துல என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறீங்க? நல்ல நல்ல அருமையான கேள்வி வினோத். ஆனா இந்த பதில் வந்து உங்களுக்கே தெரியும். என்னன்னா, இன்னைக்கு தேதி 13 இல்லையா? 14, 15ஆம் தேதி நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம் இல்லையா? இந்த சுதந்திர தினத்தை, இந்த சுதந்திரம், நம்மளோட தேசத்தோட விடுதலை, புரட்சி எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சு? இந்த எழுத்தும்
இந்த 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 படைப்பும் எழுத்தும் இதுதான் இந்த சுதந்திரத்திற்கான ஒரு பெரிய புரட்சிக்கே விதை. அதை வந்து நம்ம ஈஸியா நம்ம வெறும் கவிதை இலக்கியம்னு நம்ம கடந்துடுறோம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அன்னைக்கு ஒவ்வொரு புரட்சி, அந்த புரட்சிக்கு பின்னாடி வந்து எடுத்ததையுமே நேரா யாரும் துப்பாக்கியோட களத்துக்கெல்லாம் வரல. நம்மளோட கொள்கைகளையோ நம்மளுடைய விடுதலையோ நம்மளுடைய அந்த ஒவ்வொரு உணர்வுகளையும் நம்ம பேசி பேசி யோசிச்சு யோசிச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்தோம். அந்த சிந்தனை பெரிய சிந்தனையவே வந்து நம்ம கொடுத்துருக்கிறப்ப அதே சிந்தனைய இப்பவும் கொடுக்கறதுங்கிறது சமூகத்துக்கு சிந்திக்க வைக்கிறது பெரிய விஷயம் தானே. இதை விட இலக்கியமும் கவிதையும் என்ன கொடுத்துரும்? நிச்சயமா இந்த சமூகத்துக்கு இலக்கியமும் கவிதைகளும் பெரிய ஆரிய வித்தையெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை வினோத். யதார்த்தமா சிந்திக்க வைக்குது இல்ல, அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். மகிழ்ச்சிண்ணா, மகிழ்ச்சி. அடுத்தது இந்த பட்டாம்பூச்சி பத்தி போலாம். அதாவது உண்மையை சொல்ல இப்ப சமீபத்தில் வந்து பட்டாம்பூச்சியை பத்தி ஒரு கவிதை ஒண்ணு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2 நாள் ஆச்சு. சிறப்பு இதுக்கு சிறப்பு. முன்னெல்லாம் பட்டாம்பூச்சியை பார்க்கும் போதெல்லாம் பட்டாம்பூச்சின்னு தோணும் எனக்கு. இப்ப இந்த பட்டாம்பூச்சின்னு ஞாபகம் வந்தே முருகானந்த ஞாபகம் வராரு எனக்கு. ஆஹா, சூப்பர். அந்த குழுவோட அதாவது நீங்க அந்த குழுவோட தலைமையா இருக்கிறதுனால அந்த தலைமை அப்படியே அந்த முகநூலை தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல அப்படியே பார்த்துட்டே வர்றேன். பட்டாம்பூச்சி முருகானந்தம்னால அந்த பட்டாம்பூச்சினாலே எனக்கு முருகானந்தம் ஞாபகம் வராரு. அப்படி இருக்கும்போது ஆஹ் அந்த ஒரு ஒரு குழுமத்துக்கு வந்து பட்டாம்பூச்சின்னு எப்படி பெயரை தேர்வு பண்ணீங்க? வழக்கமா நான் பார்த்த நிறைய தமிழ் குழுமங்களுக்கெல்லாம் பெயர் எப்படி இருக்கும்னா, அதாவது தமிழ் சார்ந்து இருக்கும். எப்படி இருக்குன்னா, முத்தமிழ் தமிழ் மன்றம், தமிழ் அமுத மன்றம், ஆஹ் தமிழ் முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த தமிழ் பெயர்கள் தான் இருக்கும். வித்தியாசம் இந்த குரூப்புக்கு வந்து பட்டாம்பூச்சி அப்படிங்கிற பெயர் ஏன் சூட்டினீங்க? அதே மாதிரி பட்டாம்பூச்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு எண்ணத்தோட ஆரம்பிச்சீங்க இப்படி குழுமம் இருக்கணும்? தனிப்பட்ட முறையில் நான் எழுதுறது அது வேற. ஆனா ஒரு குழுமமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்த புள்ளியில உங்களுக்கு தோணுச்சு? சூப்பர். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சின்னு சொன்னாலே ஒரு எனர்ஜி வந்துடும். நானு என்னோட இந்த எழுத்து பயணம்ங்கிறது வந்து ஒரு 2000ல இருந்து தீவிரமா எழுத்துக்குள்ள வந்துட்டேன். 2000ல இருந்து ரொம்பவே தீவிரமா எழுத்துக்கூட, அதாவது கல்லூரியில டிகிரி பட்டப்படிப்பு முடிச்சதையுமே நேரா எல்லாரும் ஒரு ஒரு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து போனப்ப 2000ல எழுத்துக்குள்ள தீவிரமா வந்த ஆட்கள்ல அந்த அந்த காலகட்டத்துல உள்ள வந்தோம். நிறைய எழுத ஆரம்பிச்சோம். நிறைய நிறைய வாசிப்பு. இந்த நம்ம சொன்ன மாதிரி மேத்தா ஐயா அவங்க இவங்க இந்த மாதிரியான ஆளுமைகளோட அந்த கொஞ்சம் கொஞ்சம் தொடர்புகளோட அந்த பயணம் தொடங்குறப்ப நல்லா எழுதணும். அதான் எழுதி ஒரு அடையாளத்துக்கு வர்றப்ப ஒரு இந்த எங்களுடைய வயசு கட்டத்தில் இருந்த நண்பர்கள், படைப்பாளர்கள் இவங்க வந்து பெருசா ஒரு சில பேரை தவிர ஒரு அடையாளமே ஆகல. நிச்சயமா அதுக்கு பெரிய நம்ம அரசியல் என்னவோ இலக்கிய அரசியல கூட நம்ம காரணமா சொல்லலாம். அதெல்லாம் நம்ம ஒரு காரணமா எடுத்துக்க கூடாது. ஆனா அவங்களுக்கான களம் வந்து தமிழ்நாடு முழுக்க பெருசா இல்லை. இன்னைக்கு நம்ம வயசுல இருக்கிற எல்லாத்துக்கூடயுமே அந்த பயணத்துல நல்லா போனோம். ஆனா அற்புதமான படைப்பாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்க வரல. இந்த 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 ஒரு மன அழுத்தம் நமக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சா, கரெக்டா அந்த காலகட்டத்துல இந்த 2019ல வந்து கோவிட், இந்த கொரோனாவுல வந்து முடங்கணும் எல்லாருமே. அப்ப முடங்குறப்ப நம்ம தனிப்பட்டு நம்ம எழுதிட்டு இருந்த டைம்ல முன்னணி படைப்பாளர்கள், நம்முடைய நண்பர்கள், முகம் தெரியாத லட்சக்கணக்கான பேர்த்தோட நம்ம பயணம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கவிதைகளை நம்ம பரிமாறிட்டு வந்துட்டு இருந்தோம்ல. அப்பதான் வந்து முடங்குறப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரான அந்த கனெக்டிவிட்டி, ஒரு கண்டினியூட்டி இல்லாத நேரத்துலதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் இந்த 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 தொய்வு காலத்தை எல்லாரும் முடங்கி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது செய்யலாமே அப்படின்னு ஒரு சின்ன புள்ளியில உங்களை மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தம்பிகள், சகோதரி எல்லாரும் அந்த ஒரு லிங்க்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு செய்வோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு செய்வோம்னு சொல்லி தொடங்கின புள்ளி தான் பட்டாம்பூச்சி.
இந்த பட்டாம்பூச்சிங்கிறது ஒரு பெரிய திட்டமிடல் இல்லாம, ஆனா பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிச்ச விஷயமா பட்டாம்பூச்சி வச்ச பேர். இதுல இந்த பட்டாம்பூச்சிங்கிற பேருக்கு அவ்வளவு விமர்சனங்களை நான் வாங்கினேன். நிறைய நிறைய பட்டாம்பூச்சி, கருப்பாம்பூச்சின்னு விமர்சனம் வச்சவங்க, கேலி கிண்டல் பண்ணவங்க எல்லாம் நிறைய இருந்தாங்க. அது இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அதைய தாண்டி தான் பட்டாம்பூச்சி இது நிச்சயமா காலப்போக்குல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும். அதே மாதிரி படைப்பாளர்கள்ட்ட, வாசகர்கள்ட்ட போய் இந்த பட்டாம்பூச்சிங்கிற பேரு சேருங்கிறதுல ஒரு அசாத்திய நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில அன்னைக்கு பட்டாம்பூச்சி, கருப்பாம்பூச்சின்னு விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு அதே மனிதர்கள் அதை கொண்டாடக்கூடிய இடத்துல கொண்டு வந்து பட்டாம்பூச்சிங்கிற பேர் வச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் வினோத், இங்க தமிழை வளர்க்கிறோம் அப்படிங்கிற எந்த வித புரட்சி, எந்த சித்தாந்தம் எல்லாம் அவசியமே இல்லை. தமிழெல்லாம் யாரும் வளர்த்தணுங்கிற தேவையும் இல்லை. காலத்துக்கு எப்பவும் வராது. அதான் கீழடியில 4000 வருஷம் 3500 வருஷம் வயசாயிருச்சு தமிழுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தூய தமிழ்ல பேசி தூய தமிழ்ல வச்சாதான் தமிழ் வளர்த்துறோம்ங்கிற அவசியமா? இல்ல இல்ல. நம்ம இன்னைக்கு பெரிய செய்ய வேண்டிய வேலை தமிழை கடத்துற வேலையை தான் நம்ம செய்யறோம். அதை நேர்மையா செஞ்சா போதும். அதுவே இன்னைக்கு ஒரு 4 பேர் தமிழ்ல எழுதுறதுங்கிறதே நம்ம தமிழுக்கு செய்யற பெரிய வேலை. அதுக்கு நடுவுல நம்ம எந்த விதமான மடமாத்துறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. எல்லாருமே தமிழ் உணர்வோட, தமிழ் பற்றோட அழகாத்தான் போயிட்டு இருக்கோம். நிறைய எதிர்ப்புங்கிறதெல்லாம் இன்னைக்கு என்ன பெருசா எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இலக்கிய உலகத்துல எதிர்ப்பு இல்லாம யாருமே கிடையாது. பாரதியாருக்கு என்ன இன்னைக்கு செலவு அப்படின்னு தெரிஞ்சு அவ்வளவு ஒண்ணு எழுதினாரு? இல்ல நம்ம புத்தகத்தை நாளைக்கு இவங்க அச்சுல போட்டு வைப்பாங்கன்னா பாரதியாரு அவ்வளவு ஒண்ணத்தை பண்ணாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. காலப்போக்குல நம்ம செய்யற வேலை சிறுசோ பெருசோ அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம செய்யற வேலையில ஒரு நேர்த்தியா உள்ளன்போட நம்ம பயணம் செஞ்சோம்னா நிச்சயமா அது மக்களால அங்கீகரிக்கப்படும். பட்டாம்பூச்சி அப்படிங்கிற மொத்த ஒரு குழுமத்தோட ஒரு செயல்பாடா எதுக்காக தொடங்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாளனும் சுதந்திரமா ஒரு களத்தை தானா பயன்படுத்திக்கணும். அதுக்கான ஒரு களமா அந்த பட்டாம்பூச்சிய நான் பார்த்தேன். இன்னைக்கு அது அற்புதமான ஆயிரக்கணக்கான உறவுகளோட சூப்பரா நிம்மதியா போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் உனக்கு பட்டாம்பூச்சி. மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த பட்டாம்பூச்சி இந்த குழுமத்திற்கு கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த சிங்கப்பூர் அழகிரி சாமியோட அறக்கட்டளை மூலம் இந்த ஆண்டுக்கான சிறந்த இலக்கிய அமைப்பு விருது கிடைச்சிருக்கு. அதற்கு என்னோட வாழ்த்துக்கள். அதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரிதான். இந்த குறுகிய வளர்ச்சிய, இந்த குறுகிய கால அங்கீகாரத்தை, இந்த விருதை எப்படி பாக்குறீங்க? நல்ல உள்வாங்கி இருக்கீங்க வினோத், ரொம்ப மகிழ்ச்சி. இது நிச்சயமா வளர்ச்சி இல்ல வினோத், இதை நான் வளர்ச்சியா பார்க்கவே இல்லை. நானு சிறந்த ஒரு அங்கீகாரம், அதுவும் மன மகிழ்ச்சியான அங்கீகாரம். பட்டாம்பூச்சி தொடங்கி இன்னைக்கு 4 வருஷம் நிறைவாக போகுது. 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துக்குள்ள தனிப்பட்ட பொள்ளாச்சி முருகானந்தம் எழுத்துங்கிறது வேற. அது என்னோட பயணத்துல நான் படைப்பாளர்களோட, எனக்கான வாசகர்களோட, என்னோட எழுத்தோட நான் பயணிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். அதை தாண்டி ஒரு கூட்டு முயற்சியா இந்த பட்டாம்பூச்சியை உருவாக்கி இத ஒரு அற்புதமான வாசகர், முதல்ல இந்த விருதை அந்த சிங்கப்பூர் அழகர்சாமி அறக்கட்டளையிலிருந்து கொடுத்தவர் சக்திவேல் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யாரையும் சந்திக்கல, பேசல, எதுவுமே இல்லை. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா தொடர்ந்து அருமையான வாசகரா தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல வாசகர். அந்த வாசகரோட சிங்கப்பூர் வாழ்ற தமிழர்கள் எல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் நம்மளோட எழுத்துக்களை, இந்த பட்டாம்பூச்சியில எழுதக்கூடிய ஒவ்வொரு வெளி உலகத்துக்கு அடையாளமே இல்லாத பிள்ளைங்க, தம்பிகள், தங்கைகள், அக்காக்கள் நிறைய
வயசான பெரிய படைப்பாளிகள் அவங்களோட கவிதைகள் எல்லாம் அங்க இருக்கிற தமிழர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அதுல இருந்து அவங்க ஒரு திட்டமிடல் செஞ்சு ஒரு 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 அமைப்பா இந்த பட்டாம்பூச்சிக்கு அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே அது எனக்கு மட்டுமல்ல, இது வந்து வளர்ச்சியை விட ஒரு மகிழ்ச்சியான அங்கீகாரம். ஏன்னா இந்த விருதை வாங்குறத விட யாரு கிட்ட இருந்து வாங்குறோங்கிறது இப்ப விருது பெரிய கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த விருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அதை தாண்டி இந்த குறுகிய காலத்துல நீங்க சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சிக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நானு அது மட்டும் இல்லாம அதுல இருக்க நிறைய அந்த பெண் ஆளுமைகளுக்கெல்லாம் நல்லா வாய்ப்பு கிடைச்சு நல்ல கவியரங்கங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமா அதுல இருக்க சில க கவிஞர்கள் எல்லாமே எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த வீடியோ, ஆடியோ அனுப்பிச்சாங்க. மகிழ்ச்சி அதற்குமே மகிழ்ச்சி. என்னோட வாழ்த்துக்களை பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ரொம்ப அருமையா இருந்தது அந்த கவியரங்கம். அதுல இருந்து அந்த கவிதைகள்லாம் நான் கேட்டேன். ரொம்ப நல்லா நன்றி இருந்தது. நன்றி இந்த மாதிரி தொடர்ந்து நன்றி அவங்க அழைச்சிட்டு போய் இது பண்றதுக்கு வந்து அதற்கு தனிப்பட்ட முறையினுடைய வந்து வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஆஹ் இப்போ உங்களை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பூர்வ குடிகள் தினம்னு ஒரு பதிவு, உங்களோட பதிவு ஒண்ணு படிச்சேன். ஆக்சுவலா எனக்கு அந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம், காதலர் தினம் மாதிரி பூர்வ குடிகளுக்கு ஒரு தினம் இருக்கிறதே வந்து எனக்கு பண்ணிக்கணும். எனக்கு நேத்து வரைக்கும் தெரியாது. அந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து பூர்வ குடிகள் தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்க பதிவு பார்த்த பிறகு தெரிஞ்சது. அதுல நீங்க அழகா இருந்ததை எழுதியிருந்தீங்க. ஒரு எனக்கு அது கவிதை மாதிரியே பட்டது. அந்த காடை, கௌதாரி, முயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வடிவில் ஒண்ணு எழுதியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சி இப்ப என் ஊர் தேனி, நான் கூடலூர் கேரளா பாடுறேன். நாம எல்லாமே வந்து அந்த மலை சார்ந்த பூர்வக்குடிகள் இன்னும் எங்க இதுல வந்து இன்னும் பூர்வக்குடிகள் இன்னும் இருக்காங்க எங்க ஊர்ல எல்லாம். அந்த மலையை ஒட்டி அந்த பழியர்கள்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த பூர்வக்குடிகள் அந்த மலையை ஒட்டியே அவங்க மலையை நம்பியே அவங்களோட வாழ்க்கை முறை இன்னும் இருக்கு. அந்த பூர்வக்குடிகளுக்கான உங்களோட அந்த வரியை பார்க்கும்போது அவங்க மேல் கொண்ட ஈடுபாடு அதை வந்து நான் பார்த்தேன் நானு. அவங்கள பத்தின உங்களை பார்வை என்ன அப்படின்னு சொன்னேன். மகிழ்ச்சி. நீங்க உங்களோட கேள்வி எல்லாமே அற்புதமா இருக்கு வினோத். அருமையான செலெக்ஷன். ஒரு 2 நாள்ல என்ன கூப்பிட்டு இருந்தாலும் அவங்களோட கேள்வி எல்லாம் அற்புதமா இருக்கு. இந்த பூர்வ குடிகள் அப்படிங்கிறப்ப வினோத், கேஷுவலா லவர்ஸ் டேங்கிறோம். இன்னைக்கு வருஷத்துல 365 நாளுக்கும் ஒரு டே இருக்கு. இந்த மக்கள் அப்படி நம்ம பழகிட்டோம். லவர்ஸ் டேங்கிறோம், என்னென்னமோ டே சொல்றாங்க. ஆனா இதுல இந்த இந்த பட்டியல்ல வர்றப்ப நேத்து யானைகள் தினம், நேத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நேத்து வந்து யானைகள் தினம் ரொம்ப சிறப்பானது. இதுக்கு நடுவுல தான் அந்த 9 இந்த பூர்வ குடிகள்ங்கிறத, இந்த பூர்வக்குடி மக்கள் இருக்கிறாங்கல்ல, நீங்க தேனி சைடுக்குன்னா நிறைய உங்களுக்கு அதுல அறிமுகம் இருந்திருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வனம், காடு, மலை எல்லாம் பேசுறப்ப அந்த வனத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மரம் இல்லைன்னா நம்ம மனுஷங்க இல்ல. அந்த வனத்துக்குள்ள இருக்கிற ஒரு யானை அப்படின்னு அசால்ட்டா நம்ம பாக்குற விஷயம் இல்லைன்னா இந்த இந்த மனிதர்கள் கிடையாது. அப்படி இந்த பூர்வ குடிங்கிறவங்க தான் நம்மளோட ஆதி தொப்புள் கொடி சொந்தம். எப்படி ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு விதையும், ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு சின்ன பறவை இல்லைன்னா வனமே இல்லை. அந்த வனம் இல்லைன்னா நம்ம மனுஷங்களே இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் ஆதியான அந்த பூர்வ குடிங்கிற ஒரு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. இத வந்து நிறைய விரிவா பேச முடியாது. விரிவா பேசுறதுக்கான வாய்ப்பும் அதுக்கான களம் இல்லை நமக்கு. ஆனா இந்த பூர்வக்குடி மக்கள் எங்கெல்லாம் இந்த மலைப்பகுதிக்குள்ள இருக்காங்களோ அவங்க யாருமே வந்து ஒரு ஒரு 25% கூட நிம்மதியா இல்லை. நிம்மதியா இல்லை. அவங்க எல்லாமே நம்மளை சார்ந்துதான் இருக்காங்க. இந்த அரசு அமைப்புகள் வந்து அவங்கள கொஞ்சம் பாதுகாக்கணும். எப்படி நம்ம பட்டாம்பூச்சியை பார்த்தா கொஞ்சுறோமோ, மைனாவை பார்த்தா கொஞ்சுறோமோ, யானையை பார்த்தா ஆங்குறோமோ, அதே பட்டியல்ல ரொம்ப பாதுகாப்பா பார்க்க வேண்டிய அந்த குடிகள் பூர்வ குடிகள். அவங்களோட பிள்ளைங்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப ஒரு விழிப்புணர்வு, கல்வி இல்லாம இருக்காங்க. நான் இதுக்கு ஆதாரப்பூர்வமா நான் இந்த பூர்வக்குடி சம்பந்தமா நம்முடைய உறவுகள் யாராவது இருந்தா ஒரு அற்புதமான ஒரு
ஒரு ஆர்டிக்கல் தொடர்ந்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு தேடிட்டு இருந்தப்ப இப்ப சமீபமா 2 நாள்ல தான் அது கரெக்டான கேள்வியோட நீங்க நம்ம இந்த இடத்துக்கு வருவோம்னு தெரியாது. ஆனா நம்ம தீபாவியல் அப்படின்னு ஒரு இயற்கை ஆர்வலர் படைப்பாளர் பட்டாம்பூச்சியில அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வனத்தோட ஆர்வப்பட்டு குடும்பத்தோட எங்கெல்லாம் பூர்வ குடிகள் இருக்கிறாங்களோ அவங்கள பூவா ஒரு சந்திச்சு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றாங்க. அவங்கள வந்து இப்ப நம்மளோட பட்டாம்பூச்சி பண்பலையிலையும் பட்டாம்பூச்சி குழுமத்திலையும் அவங்களோட பயணத்தை எழுத தொடங்கி இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாள்ல வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா பூர்வ குடிகளை எல்லாருமே பாதுகாக்கணும். அவங்களுக்கு உண்டான நம்மளால முடிஞ்சதை இந்த அரசு செய்யணும் நிச்சயமா. கடந்து போக முடியாத ஒரு உறவு அவங்க. மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சி. அந்த தீபாவளியிலுமே அந்த கவியரங்க அந்த கலந்துக்கிட்டாங்க, அதையுமே நான் பார்த்தேன். கலந்துட்டாங்க. ஆமா 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 ஆமா. நம்ம அன்றாட வாழ்வு வந்து இலக்கியம் தாண்டி இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதே வந்து அந்த ஷார்ட்ஸ் பார்த்துதான், இது மூலமா தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த கொங்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். கொங்கு அந்த நண்பர்கள் எனக்கு கொஞ்சம் அதிகம். ராணுவத்திலையும் கல்லூரி அந்த மாதிரி என் நண்பர்களுக்கு நிறைய கொங்கு வட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி அப்படி பார்க்கும்போது அந்த அழகான ஒரு கொங்கு தமிழ்ல வந்து நீங்க டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க. அது கேட்க எப்படி இருக்குன்னா, எதிர்த்தாப்புல உட்காந்து நீங்க பேசுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். நான் வந்து எது பண்றாலும் இல்லையா, என்னோட அந்த ஒரு அன்றாட செயல்பாட்டுல வந்து டெய்லி அந்த உங்க ஷார்ட்ஸ் அந்த ஒண்ணு பாக்குறது மட்டும் கண்டிப்பா வச்சிருக்கேன். அந்த ஏனுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கொங்கு தமிழை நீங்க பேச ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருந்திருக்கு. நானே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அந்த உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனை இருக்கப்ப அந்த வீடியோ பார்த்து அந்த ஒரு அப்பதான் உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். நான் எனக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ். அந்த அந்த ஷார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. உங்க ஷார்ட்ஸ் பார்த்தோன்னா நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் இருக்கு. இது வந்து எனக்குள்ள வந்து பெரிய மாற்றத்தை, பெரிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துருக்கு. இதை வேற யாரும் சொல்லியிருக்காங்களா? இது நீங்க எதிர்பார்த்து இதை பண்ணீங்களா? பொது வழியில வந்து இப்படி போய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்து பண்ணது ஒண்ணு இருக்கா? இல்ல இதுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்திருக்கா? இந்த மாதிரி மோட்டிவேஷனா சில கருத்துக்கள் சொல்லும்போது எதிர்ப்புமே வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்கா? இதுல தீர்க்கமான முதல் பதிவு என்னன்னா, எதிர்ப்பு அப்படின்னு ஒரு துளி கூட வரல. அது நேர்மையான பதில். ஒரு துளி கூட வந்து இதோட எதிர் அலையா எதுவுமே வரல. 2வது வினோத், நம்ம இந்த ரீல்ஸ்ல நம்ம அந்த 30 செகண்ட்ல பேசுறோம் பாத்தீங்களா, இந்த பதிவையுமே வந்து நான் தினந்தோறும் டெய்லி நான் பேசுறத பூராமே வந்து நான் இதையும் ஒரு கவிதையா தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, மக்கள் பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையை தேடி ஓடுற ஒரு அவசரமான உலகத்துல வாழ பழகிட்டோம். நம்ம அத வந்து எழுத்துப்பூர்வமா நிறைய நம்ம சோசியல் மீடியாவுல நம்ம எழுதிட்டு வந்தாலுமே நிஜமாவே எழுத்து பிடிக்கும், எனக்கு கவிதை பிடிக்கும், நான் ஆர்டிக்கிள் படிப்பேன், நான் நிறைய நாவல்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கூட நேர்மையா வந்து படிக்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லை. ஆனா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ரசனையான மனுஷன், வாசிக்கக்கூடிய மனுஷன், உள்வாங்கிறவன் இருக்கான். எல்லா மனுஷனுக்குள்ளயுமே இருக்கான். அப்ப ஒரு 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 5 நிமிஷம் நின்னு நிதானமா ஒரு கவிதைய படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நேரம் இல்லாத அந்த ஒரு மனிதர்கள் இருக்காங்கல்ல, அந்த மனிதருக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு 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 கருத்தை ரொம்ப அசால்ட்டா நம்ம இந்த சொன்ன மாதிரி தூய தமிழ் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லாம மனுஷனுக்கு மனுஷன் இயல்பா ஒரு கருத்தை கூலா சொன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க. நான் எனக்கு உண்மையாவே சொல்ல போனா, நான் 20 வருஷம் எழுதிட்டு இருந்த இந்த எழுத்து பயணத்துல அடையாத அது புகழ்லாம் கிடையாது. ஒரு ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிற விஷயம், இன்னைக்கு நான் 30 செகண்ட்ல பேசுற அந்த அந்த வார்த்தைகள் போய் அவங்க கிட்ட சேருது. எனக்கு சொன்ன நிறைய உறவுகள் வினோத்தோட கருத்து கேட்கிறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க.
இப்ப வந்து அது வந்து என்னோட ஒரு தவிர்க்க முடியாத வேலையாவே நான் செஞ்சுட்டேன். ஆனா அதுல நம்ம வந்து ஒரு ஒரு 300 வரியில செதுக்குற ஒரு கவிதையத்தான் நான் என்னுடைய மாடுலேஷனுக்கு மாத்தி அந்த மக்களுக்கு குடுக்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க அதாவது அது ரொம்ப இயல்பா நல்லா இருக்கு. அதை மட்டும் நீங்க தொடர்ந்து பண்ணணும்னு ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன் நானு. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. ஆஹ் உங்களோட படைப்புகள் எனக்கு அடுத்து பிடிச்ச அஹ், ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து வந்து எனக்கு வந்து அந்த ஒரு சொட்டு தீ. எனக்கு அந்த ஒரு சொட்டு தீ, அதாவது ஒரு சொட்டு பால், ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு மழை, இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கேன் நானு. அந்த ஒரு சொட்டு தீங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு சொட்டு தீன்னு சொல்லிட்டு நீங்க எழுதுற வந்து நான் தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு சில மட்டும் சொல்லணும், இந்த அவையில சொல்ல ஆசைப்பட்டேன் நான். அதாவது பேசுவது வேறு, பேசப்படுவது வேறு. இது வந்து நீங்க சமீபத்தில் எழுதின அந்த சமீபத்துல வந்து பற்ற வைத்த ஒரு சொட்டு தீ இது. அதுக்கு ஏத்த ஒரு இமேஜ் போட்டு பேசுவது வேறு, பேசப்படுவது வேறு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இப்ப இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது என்னன்னா, ஆஹ் கருணையோடு பசியை, பசியோடு கருணையை தயவு செய்து பொருத்தி பார்க்காதீர்கள். பசி தினந்தோறும் வருவது, ஒரு சொட்டு தீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிச்சிருந்தீங்க. இது வந்து படிச்சோன்னே எனக்கு ஏதோ பண்ணுச்சு இந்த வார்த்தை. பசியும் கருணையும் மிக்ஸ் பண்ணி பார்க்காதீங்கன்னா, பசி டெய்லி வந்துகிட்டே இருக்கான், கருணை வந்து டெய்லி வரணும் அவசியம் இல்லைன்றது வந்து ஒரு ஜென் தத்துவமா இருந்தது. படிக்கும்போது நான் காலைல பேசும்போது உங்ககிட்ட சொன்னேன் நானு. ஆமா. இப்படி வந்து இப்ப நிறைய அந்த ஒரு சொட்டு தீ அப்படிங்கறத வந்து டெய்லி எழுதிட்டே வரீங்க நீங்க. அப்படி நீங்க பற்ற வைக்கும், அதாவது வாசிப்பவர்கள் வந்து பற்று வைக்கும் அந்த ஒரு சொட்டு தீயை பத்தி வந்து எங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர், சூப்பர், சூப்பர் வினோத். உண்மையாவே நல்லா இருக்கு. இந்த ஒரு சொட்டு தீ வந்து எனக்கு நினைவிருந்து ஒரு 12 வருஷம் 13 வருஷமா எழுதிட்டு இருக்கிறேன் வினோத். ஒரு இத நான் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சேன்னா ஒரு 50,000க்கு மேலான கவிதைகள் இருக்கு இந்த ஒரு சொட்டு தீல. இந்த ஒரு சொட்டு தீங்கிற அந்த ஒரு புள்ளியவே ஏன் நான் யோசிச்சேன்னா, என்ன பொறுத்தளவுக்கு என்னோட பார்வையில மனுஷன் ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிட்டேன். 2வது மனுஷன் ரொம்ப பொருளாதாரத்துக்கான தேவைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். மனுஷனுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு நொடி கூட ரொம்ப முக்கியமான நொடி. அப்ப நம்ம வந்து படைப்பு சார்ந்து, கவிதை சார்ந்து, மொழிப்பற்று எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்தாலும், எனக்கான அவகாசம்ங்கிறது இங்க பெரிய சிக்கலா இருக்கு. அப்ப நிறைய விஷயத்த தெரிஞ்ச மாதிரியே நடிக்க வேண்டியதா இருக்கு. தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்ச மாதிரியே நம்ம நடிக்க வேண்டிய காலகட்டத்துல தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப யோசிக்கிறப்ப நான் இப்ப நீங்க சொன்னதுதான் பதிலு. அதாவது நம்ம பேசுற ஒரு 30 செகண்ட் ரீல்ஸ் வந்து ஒரு ஒரு சக மனுஷனுக்கு ஒரு மன ஆறுதல, மன நிம்மதிய, ஒரு தேடலுக்கான மருந்தா அமையுது அப்படிங்கிறப்ப, அதைவே தான் நான் இந்த இந்த கவிதை வழியாவும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நம்ம பஸ்ல போறப்ப அப்படியே பஸ்ல ஜன்னல்ல உட்கார்ந்துகிட்டு கடையோட போர்டை பார்ப்போம்ல, போர்டை படிக்க மாட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படியே போறப்ப விநாயகா ட்ரேடர், அன்னை ஃபேன்சி அப்படின்னு படிப்போம். சென்னை சில்க்ஸ் அப்படின்னு படிக்க மாட்டோம், பார்ப்போம். அப்ப என்னோட கவிதைகளை வந்து அவங்க அப்படி அந்த கண்ணுல பாக்குறப்பவே அந்த விஷுவல் ஓடணும். அதுதான் ஒரு படைப்பாளனுக்கு உண்டான ஒரு முழுமையான நான் பணியா பாக்குறேன். அதுக்கு பின்னாடி அந்த கவிதையோட அடர்த்தி, ஆழம் அதெல்லாம் வேண்டியதே இல்லை. இந்த ஒரு ஒரு 3 வரி 4 வரியில அந்த கவிதைய படிக்கவே வேண்டாம். அந்த அந்த வாசகர் அப்படி கண்ணுல பாக்குறப்ப அப்படியே இறங்கணும் உள்ள. இப்படி திட்டமிட்டு பண்ணினதுதான் இந்த ஒரு சொட்டு தீ. அந்த ஒரு சொட்டு தீக்கு ஹைக்கூவா, நவீனமா, பின்னவீனமா ஏதோ நீங்க வச்சுக்கீங்க. ஆக மொத்தம் நான் எழுதியிருக்கிற 3 வரி அந்த வாசகனுக்கு போய் சேரணும் ஈஸியா. அவ்வளவுதான் ஒரு சுத்தி. இதுவுமே ஒரு சொட்டு தீ மாதிரியே ஷார்ப்பா இருந்தது பதில். நன்றிங்க. ஆஹ் அடுத்து வந்து ஆஹ் தேவதையின் தைரியக்கலை, மௌனா, ஒரு சொட்டு தீ, அந்த மாதிரி நிறைய ஆங்கிள் நிறைய பெயர்கள்லாம் எழுதிட்டு வரீங்க நீங்க. வேற வேற கோணங்கள் எழுதுறீங்க. ஆஹ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான ஒரு கரு வந்து கிடைக்கணும். ஒரு கவிஞனுக்கு ஒரு கரு கிடைக்கணும்.
ஆஹ் எல்லா எழுத்துல எல்லாமே கவிதைன்னு ஆயிராது. அந்த மாதிரி கவிஞனுக்கு ஒரு நல்ல ஒரு கரு வேணும். அந்த மாதிரி கரு வந்து தொடர்ந்து எழுதுறதுக்கு எப்படி கிடைக்குது, எப்படி வந்து அதுக்கு வந்து பெரிய ஒரு வாசிப்பு வேணும். உங்களோட வாசிப்பு அனுபவத்தை சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இது வரைக்கும் நீங்க வாசிச்சதுலயே உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நூல் குறித்தோ, ஒரு எழுத்தாளர் குறித்தோ வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹலோ. நான் கேக்குதுங்களா? கேக்கு கேக்கு சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. இல்ல, அதான் தேவதையும் தேநீர் கடை, மௌனா, ஒரு சொட்டு தீ, இந்த மாதிரி வேற வேற பெயர்கள்ல வேற வேற கோணங்கள்ல வந்து எழுதுற ஒரே ஒருத்தர் தான் எழுதுறாரு. பொள்ளாச்சி முருகானந்தம் மட்டும் தான் எழுதிட்டு இருக்காரு. ஆனா ஒரே ஒரு எழுத்தாளர் பல கோணங்கள்ல பல பெயர்கள்ல வந்து அவரோட பதிவுகள்லாம் இருக்கு. இதுக்கான கரு வந்து கண்டிப்பா கிடைக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு கரு வேணும். அந்த கரு கிடைக்கணும். ஏன்னா நான் பொறுத்தளவுக்கு வந்து வாசிப்பு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்க வாசிச்சதுல உங்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு எழுத்தாளர் பற்றியோ ஒரு நூல் குறித்தோ வந்து எங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை எனக்கு. அவருடைய இணைப்பு ஏதோ கொஞ்சம் தகராறு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். தொடர் நீங்க பேசுங்க. பொள்ளாச்சி முருகன் தொடர் நீங்க பேசலாம். வினோத் நீங்க தொடர்ந்து கனெக்ட் ஆயிடுச்சா? பேசுங்க. நீங்க பேசுங்க வினோத். ஆனா வந்துட்டாங்க அவரு. அவர் வந்துட்டாரு. வந்துட்டேன். ஆனா கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது, சொல்லுங்க. இல்ல அதான் தொடர்ந்து உங்களோட எழுத்துக்கு வந்து ஒரு கரு வேணும். உங்களோட வாசிப்பை பத்தி உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளரை பத்தி சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு. ஆனா இணையம் சரியில்லாட்டி நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மூலம் கூட பேசலாம். குட் சஜஷன். ஏன்னா அவருடைய பேண்ட்வித் ரொம்ப லோவா இருக்கு. வீடியோ வேணா ஆஃப் பண்ணிருங்க. ஆடியோ ஆடியோ மட்டும் கூட பேசலாம். ஹலோ. இல்ல வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஹலோ. ஆனா கேக்குதுங்க. கேக்குது கேக்குது கேக்குது, நார்மல் ஆயிடுச்சு, டவர் வந்துருச்சு. வினோத், கருங்கிறது பெருசா ஒண்ணும் எங்க இல்ல வினோத். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நம்ம அந்த தேடலும் அந்த எப்பவுமே வந்து ஒரு படைப்பாளன் வந்து ஒரு ட்ரீமோடவே இருப்பான் தெரியுமா? அந்த ட்ரீமும் அந்த தேடலும் தான் கரு. அப்புறம் நம்ம சக வாழ்க்கையில நம்ம பாக்குற மனுஷங்களோட ஒவ்வொரு விஷயம்தான் பெரிய விஷயம். கருன்னு பெருசா தேடி அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வினோத், வீடியோ போட்டுடலாமே. போலாம், நீங்க ஆன் பண்ணுங்களா? நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படியே நம்ம கருன்னு பெருசாவெல்லாம் போய் தேடல் இல்லை. எப்பவுமே ஒரு படைப்பாளன் வந்து எப்பவுமே கற்பனையில தான் இருப்பான். அந்த கற்பனையோட போறப்பவே நமக்கு அங்க வேணுங்கிற எல்லாமே இருக்கும். அப்புறம் ஒரு படைப்பாளனை பொறுத்தளவுக்கு வயசு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வயசுக்கும் சிந்தனைக்கும் ஒரு கற்பனைக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. அவன் ஒரு படைப்பாளன் எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு காதலோட தான் இருப்பான். காதலோடவே இருந்தா தான் அவன் நேர்மையான படைப்பாளன். சோ அதனால இந்த மௌனா தேவ இது எல்லாமே வந்து மனசுக்குள்ள இருக்கிற அந்த படைப்பாளனுக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த மக்கள் வந்து நம்ம அப்படியே வந்து பேசிட்டு இருந்த மாதிரி, இந்த மக்கள் வந்து ஒரு நெருக்கடி, அந்த ஒரு தேடல், அந்த ஒரு ஸ்பீடான உலகத்துல இருக்கிறப்ப அந்த அந்த வாசகருக்கு, அந்த மக்களுக்கு மனசுக்கு இதமா ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அந்த தேவைப்படுறத கொடுக்கறதும் ஒரு நல்ல படைப்பாளியோட கடமைன்னு தான் நான் பாக்குறேன். அதோட டிரான்சாக்சன் தான் இந்த தேவதையின் தேநீர் கடை, மௌனா,
அப்புறம் இன்னொன்னு நீங்க கேட்டதுல எனக்கு பிடிச்ச படைப்பாளர் அப்படின்னா, நான் இதுக்கும் ஒரு நேர்மையான பதில் சொல்றேன் வினோத். எனக்கு பரவலா வாசிப்பு அனுபவங்கள்லாம் நிஜமா கிடையாது. இதை நம்பித்தான் ஆகணும். நான் கேட்கிற எல்லா தளத்திலையுமே நான் இதை பதிவு செஞ்சிருக்கிறேன். ஆனா இந்த எழுத்துலகத்துக்குள்ள எழுத்து மேல ஒரு ஒரு தீவிரமான ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னா மேத்தா ஐயா, மேத்தா ஐயா அவரோட தொடக்கத்துலதான். அவரு கூட முதல்ல நான் கல்லூரி படிக்கிறப்ப அவரோட தலைமையில நான் கவியரங்கத்துல போய் கலந்துக்கிட்டேன் 20 வயசுல. அப்ப அவரு ரொம்ப தோல்ல தட்டி அற்புதமா இருக்குன்னு சுயமா நான் அப்பவே எழுதி அந்த கவிதையை அவர்கிட்ட அவர் கூட உட்கார்ந்து படிக்கிறப்ப ஒரு நமக்குள்ள இருந்த ஒரு படைப்பாளர் அப்படியே இழுத்து கொண்டு வந்து வெளியில விட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயாவோட பல ரொம்ப வருஷம் கழிச்சு நான் தான் அந்த சின்ன பையனை அறிமுகப்படுத்துறப்ப நான் ஒரு அடையாளத்தோட இருந்தேன். அது ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சு இப்ப நம்ம கூட டிராவல் பண்றதுல அந்த நான் முத்துக்குமாரோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து இப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ. நன்றிங்க நன்றிங்கண்ணா. நேரம் என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, உங்களோட படைப்புகளை பத்தி. நேரம் கருதி இது என்னோட நிறைவு கேள்வியை வச்சு அடுத்து கலந்துருக்கவங்களோட கேள்விக்கு போயிடலாம். அதான் எனக்கு இது கேள்வின்னு கூட சொல்ல முடியாது. என்னோட ஒரு வருத்த பதிவுன்னு வச்சுக்கங்களேன், என்னோட ஆசைன்னு வச்சுக்கலாங்க. அதாவது ஒவ்வொரு படைப்பாளிக்குமே தன்னோட எழுத்தை அச்சில் பார்க்கிற அந்த கணம் தான் ஆனந்த கணம்னு கைப்பேரரசு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் அவர் புக்ல. அப்படி ஒரு பெரிய இலக்கிய பயணம் ஓடுது. ஒரு 20 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு இலக்கிய பயணம் ஓடுது. தொடர்ச்சியான எழுத்துக்கள் இருக்கு, தொடர்ந்து எழுதுறீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சொட்டு தீ மட்டுமே ஒரு 5000க்கு மேல எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ இதுவரை ஒரு நூலாக கொண்டு வராது ஏன், இல்ல எப்ப கொண்டு வரீங்க, இல்ல எப்ப வேணா கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன் எப்ப கொண்டு வர்றீங்க? இது எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற கேள்விதான். ஆனா இன்னும் என்னோட எழுத்து எனக்கு திருப்தி தரல அப்படிங்கிறது தான் அதுவும் உண்மையான பதில். இன்னைக்கு புத்தகம் போடுறதுங்கிறது ரொம்ப இலகுவா கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு புத்தகம் போடுறதுங்கிறதுல இன்னைக்கு பெரிய வேலை இல்லைங்கிற பிம்பத்தையும் இன்னைக்கு அழகா வந்துட்டோம். இருந்தாலும் இன்னும் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மக்கள், நம்ம கூட பயணிக்கிற மக்கள்லாம் யார கேட்டாலும் 10 புத்தகம் போட்டேன், 15 புத்தகம் போட்டேன்னு சொல்றாங்க. இந்த 15 புத்தகம் 10 புத்தகம் போட்டவங்களோட அடுத்த கட்ட பயணம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட எழுத்துக்கள் இந்த மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கறதெல்லாம் 100% பெரிய கேள்விக்குறிதான். அப்ப நம்ம என்ன வளரணும் வினோத். நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா. அதான் மனசுல அதாவது எல்லா கேள்விக்கும் மனசுல இருந்தே பதில் சொன்னீங்க. அதற்கு என்னோட பெரிய நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து இந்த பட்டாம்பூச்சி குழுவோட அடுத்த கட்ட நடவடிக்கை பட்டாம்பூச்சி எஃப்எம் தொடங்கியிருக்கோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா போயிட்டு இருக்கு. அதுல என்னோட கவிதைகளுமே சமீபத்தில் வெளிவரப்பட்டது. அதுக்காக என்னோட நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல பல கட்ட உயரங்களை தொடுவதற்கும் நல்ல நல்ல படைப்புகள் வருவதற்கு படைப்பம் குழு சார்பாக என்னோட வாழ்த்துக்களையும் மீண்டும் கலந்து கொண்ட என்னோட நன்றியும் தெரிவித்துக் கொண்டு கொஸ்டின்குள்ள போயிடலாம்னா மத்தவங்க கொஸ்டின் காத்திருக்காங்க. நன்றி 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 நன்றி. அருமை அருமை வினோத். அதாவது பொதுவா யாரு பிடிக்காது அப்படின்னு அந்த கேள்வி கேட்கறவங்க பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்ப பார்த்து கேள்வியே கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம தோழர் முருகானந்தம் ஒவ்வொரு முறையும் பேசும்போது அடடா உங்க கேள்வி ரசிச்சாரு. பொதுவா பதிலுக்கு தான் ரசிப்போம், ஆனா உங்களோட கேள்வியை ரசிச்சாரு. அந்த ரசிக்கும் போதே தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு வடிகால் தம்பி வினோத் கொடுத்துருக்கிறாருங்கிற அந்த ஒரு முக மலர்ச்சியை நம்மளால அதை பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு இந்த 2 நாட்கள்ல நீங்க தயார் பண்ணதுக்கு முதல்ல ஒரு பாராட்டுகள். இந்த நிகழ்வு ஒரு சிறப்பானது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எழுத்தாளர்களை மட்டுமே தான் நம்ம நேர்காணல் கண்டிருக்கோம். 189 எழுத்தாளர்கள் மட்டுமே. ஆனா முதல் முறையாக இணையதளங்கள்ல எழுதக்கூடியவரை, பண்பலையில பேசக்கூடியவர் நம்ம நேர்காணல் கண்டது ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு கூட நம்ம
இதை சொல்லலாம். முதல்ல வந்து அவருக்கு வந்து பாராட்டுகள். நன்றி நன்றி பட்டாம்பூச்சி நன்றிங்க ஐயா. வந்து பட்டாம்பூச்சி வந்து பூக்களை தேடி போலாம். சில நேரங்கள் வந்து பூக்கடைகளை கூட தேடி போலாம் தேனுக்காக. ஆனா தேநீர் கடைக்கு போயிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்குதான் பார்த்தேன் நான். அவர் அழகுபாண்டி அரசப்பன்ங்கிற ஒரு தோழர் வந்து தேநீர் கடை அந்த தன்னோட தேநீரை ஆத்திக்கிட்டே உங்களோட நேர்காணலை காண்றாரு அப்படின்னாக்கா இந்த பட்டாம்பூச்சி எவ்வளவு தூரம் அந்த பாய்லர்ல கூட போய் உட்காந்துருக்குது, அந்த சூட்ல கூட போய் உட்காந்துருக்குறது வந்து இதுல தெரியுது. இன்னொரு தோழர் பயணம் நான் வந்துட்டாரு பாருங்க. வாருங்கள் அழகு பாண்டியை, உங்க வாழ்த்துக்கள். உங்களோட எவ்வளவு தூரம் நீங்க இதுல ஈர்க்கப்பட்டிருக்கிறீங்க வந்து இதுல தெரியுது. இன்னொருத்தவங்க வந்து தன்னோட இருசக்கர வாகனத்திலேயே வந்து கேட்டு வந்திருக்கிறாங்க. அதையும் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. இதுல இருந்து தெரியுது பொள்ளாச்சி வட்டாரத்தில் பட்டாம்பூச்சி எவ்வளவு சேகரிச்சு பறக்குதுங்கிறது வந்து நமக்கு தெரியுது. இது வரைக்கும் உங்களை பத்தி எங்களுக்கு எந்த அறிமுகம் இல்லை. இன்னைக்கு வினோத் மூலமாக நீங்க அறிமுகமாக இருக்கிறீங்க. அதற்கு வந்து ரொம்ப நன்றி. நான் கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்த அந்த கேள்விதான் வந்து இதுலயே இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் புத்தகம் போடலைங்கிறது தான் என்னோட கேள்வியாக நான் வச்சிருந்தேன். ஆனா அதற்கான கேள்வியுமே வந்து யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்காம எல்லா கேள்வியுமே வந்து வினோத்தை கேட்டுட்டாரு. வாழ்த்துக்கள் தொடர். அதாவது உங்களோட அந்த எழுத்து பணியும் வந்து தொடருக்குன்னு சொல்லிட்டு என்னோட என்னோட இது நிறுத்திக்கிட்டு இப்ப ஐயா கன்னடால இருந்து பொன் ஏழுமலை ஐயா இணைஞ்சிருக்கிறாரு. அவரை பேச அழைக்கிறோம். ஐயா வாங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. இன்றைய சிறப்பான உரை, அதாவது இயல்பான உரை, சிறப்பான உரை, இயல்பான உரை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய எண்ணங்களுடைய நிறைவேற்றுற மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க. எனக்கு அதுல முழுதும் உடன்பாடு இல்லைன்னா கூட இன்றைய நிலைமை அதுதான். பட்டாம்பூச்சி அப்படின்றத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 73 வயது ஆகுது. என்னுடைய பள்ளி காலத்துல வந்து குமுதத்துல வந்த ஒரு தொடர் வந்து பட்டாம்பூச்சி. அது பாப்பிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட போராளியினுடைய பயணத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதியிருந்தாங்க. நான் 70களில் நினைக்கிறேன், 54 ஆண்டுகள். ஏன்னா அது மாதிரி வந்து தான் நான் வந்து படிக்கிற வழக்கம். எனக்கு இந்த கதைகள், இந்த நவீனம், இந்த புனைவுகள்லாம் எனக்கு பிடிக்காது. மு வரதராசனாரதோடு தான் படிப்பேன். அந்த மாதிரி C.A. பாலன் ஒன்று எழுதினார், தூக்குமர நிழலி. அதுவும் இந்த பட்டாம்பூச்சின்னு தான் நான் படிப்பேன் குமுதத்துல. அதனால பட்டாம்பூச்சின்றது வந்து ஒரு மிக நீண்ட பயணத்தினுடைய உருவகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பொறியாளர் தான், தமிழ் அறிஞர்லாம் கிடையாது. ஆனா இது மாதிரி தளங்களை நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா இது வந்து பழ ரசம் குடிக்கிற மாதிரி, பழம் சாப்பிட்றதுனா கூட கொஞ்சம் நேரமாகும், பழ ரசம் குடிக்கிற மாதிரி, பருத்தி புடவையா காய்ச்சா மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு கிராமத்துல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வா இதை பார்த்துக்கிறேன் ஒழிய எனக்கு ஆழமான இந்த எழுத்துக்களுடைய அறிவு எல்லாம் கிடையாது. அது ரெண்டாவது. இப்போ உங்க வந்து நீங்க மொழி தூய்மைன்றதை விட நீங்க அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க உங்களுடைய கருத்துல, தூய்மையான இருக்கல. அது சரிதான், அதுதான் முதன்மையானது. ஏன்னா கொண்டு போய் முதல்ல உயிர் போட வச்சுக்கணும் மொழியை, அதுக்கப்புறம் தானே தூய்மை வர்றது. ஆனாலும் அந்த அந்த திசை நோக்கி கொஞ்சம் நகரணும் இல்லை, அது கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன் நான். நீங்க கணிதம் துறை சார்ந்தவர் சொன்னீங்க, அதனால பொறியாளர்ன்றதுனால அந்த கோணத்திலேயே நான் சொல்றேன். இந்த ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டின்னு 2 உண்டு. அதுல ஸ்கேலாருக்கு டைரக்ஷன் கிடையாது, திசை கிடையாது. ஆனா வெக்டார் குவான்டிட்டிக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே தேவை. அது மாதிரி நம்ம மெதுவா போனா கூட இந்த மொழி தூய்மையை கொஞ்சம் ஊட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பாத்தீங்கன்னா என்னோட மகளுக்கு 10 வயசு, அதாவது 1993. அப்போ வந்து பாட்டுக்கு பாட்டுன்னு சன் டிவியில ஒரு நிகழ்ச்சிக்காக நான் வந்து பதிவுக்கு போயிருக்கிறேன் மகளுக்காக. அப்போ வந்து அதுல முகவரி எழுதி கொடுக்கணும். முகவரி எழுதி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன், எங்க முகவரி வந்து அப்பார்ட்மெண்ட்ன்றத வந்து அடுக்ககம்னு எழுதி கொடுத்தேன். அதை என் மனைவி எல்லாம் கூட சொன்னேன், இதெல்லாம் சொன்னா ஒன்றும் புரியாது, நீங்க என்னங்க பிளாட்டுன்னு எழுதுங்க, அப்பார்ட்மெண்ட் இல்ல அடுக்ககம்னு எழுதி கொடுத்தேன். அதை படிச்சு பார்த்துட்டு BH அப்துல் ஹமீத், அவர் தான் நல்ல தமிழ்ல பேசுறதுல அவரு நல்ல ஒரு அவர் வந்து நான் அதை படிச்சு பார்த்துட்டு அடுக்ககம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அருமையான சொல்லு, இந்த சொல்லு எனக்கு தெரியல,
இப்போதான் நான் இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேடைக்கு கூப்பிட்டு பாராட்டினார். அதாவது நல்ல ஒரு அறிஞர், தமிழ்ல பேசக்கூடியவரே ஒரு சொல்லு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம கூடவே வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து இந்த மொழி தூய்மைன்னு சொல்றது கூட எனக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்குது. அது இயல்புன்னு தான் நம்ம சொல்லணும். மொழியை மற்ற இடத்துல நம்ம சிதைக்கிறோம். இப்ப பஸ்ன்றது பேருந்துன்றது இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. சிற்றுந்துன்னு மினி பஸ்ஸுக்கு சிற்றுந்துன்னு வந்திருக்கு. அது மாதிரி சாலைன்னு வந்திருக்கு, ரோடுன்னு சொல்றது வீதி. அதனால நம்ம இதுலயும் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு அந்த போகணும். முடிந்தவரை வந்து பிறமொழி கலப்பு இல்லாமல் பேசுவதற்கு நம்ம முயற்சிக்கணும். இப்ப அப்துல் ஹமீதனுடைய நிகழ்ச்சியே வந்து அதை பேச முடியாதவங்க கூட கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நல்லா இருக்கு என்னால பேச முடியல அப்படின்றாங்க. அதனால அதை வந்து கொஞ்சம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த திசையை நோக்கி நகரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐயா ஒவ்வொரு முறையும் தொடர்ச்சியா இப்ப சில வாரங்களாக வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிறாரு. இந்த தனித்தமிழ் இயக்கத்தை வந்து ரொம்ப வந்து சிறப்பா முன்னெடுக்கிறாரு ஒவ்வொரு முறையும். அவர் பேசுவது வந்து மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐயோ ரொம்ப அதிகமா பேசுறாரோன்ற மாதிரி ஒரு தோணலாம். இல்ல உங்களன்னு சொல்லல பொதுவாக. ஆனா ஐயா வந்து அவரு எங்க சுத்தினாலும் ரங்கநாதன் கோயிலுங்கிற மாதிரி அந்த இடத்துல தனித்தமிழ் இதுக்கு வந்து வராரு. இது நிச்சயமா வந்து நன்றிங்க ஐயா. ஏழுமலை ஐயா கனடால இருந்து இணைஞ்சிருக்கிறாரு. நன்றி. தொடர் நீங்க சொல்லுங்க ஐயா. ஏழுமலை ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நீங்க உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்படி இணையத்துல வர்றதே வந்து எங்களுக்கு எல்லாம் பெரிய மகிழ்ச்சி. உண்மையாவே நல்லா இருக்கு. நான் என்னோட பார்வையில இங்கேயா நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து, இது உங்களுக்கு முரண்பாடா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எங்களை தண்டமா திட்டிக்கலாம், நாங்களாம் உங்க சின்ன பிள்ளைங்க தான். அதாவது இங்க எல்லாமே இருக்குதுங்க, எல்லாருக்கும் இருக்குதாங்கிறதா இங்க பெரிய கேள்வி. நீங்க சொல்றது எல்லாமே மொழி கலப்பு, தூய தமிழ் எல்லாமே ஏத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி பொறியியல் துறைய பேசுறதுக்கு பொறியாளர் கூட்டம் நீங்க இருக்கிறீங்க, கணிதத்துறையை பேசுறதுக்கு நான் இருக்கிறேன், மருத்துவத்துறையை பேசுறதுக்கு மருத்துவத்துறை இருக்கிறாங்க. ஆனா இந்த மொழிய பத்தி பேசணும் அப்படின்னு வர்றப்ப நீங்க சொன்ன அப்துல் ஹமீது அப்படின்னா ஒருத்தர் தான் அப்துல் ஹமீத். அந்த அப்துல் ஹமீதோட அந்த உச்சரிப்பையும் அந்த மொழியையும் அதைய டேலி பண்றதுக்கு இன்னொரு அப்துல் ஹமீது இங்க இல்ல. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்புறம் இந்த 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 உலகம் சார்ந்த ஓட்டத்துல எல்லாமே இயல்பு வந்து இங்க மாறிட்டே வருது. இதுதான் யதார்த்த உண்மை. அதாவது தமிழ் வாழ்கன்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அத தமிழ் வாழ்கன்னு பேசணும் அப்படின்னா இங்க இருக்கிற நம்ம 10 பேர் தான் பேசுவோம். அதை தாண்டி யதார்த்த களம்னு வர்றப்ப அந்த யதார்த்தம் இல்லைங்கயா. இங்க சிற்றுந்து பேருந்துன்னு எல்லாம் மக்கள்கிட்ட இல்ல. பஸ்ன்னு சொன்னாதான் அவனுக்கு தெரியுது. அப்ப அவனோட பாதையிலேயே ஓடி போய் நம்ம இந்த தமிழை கடத்துறது தான் நமக்கு பெரிய வேலைங்க. இதை நம்ம எந்த இடத்துலையும் தவிர்க்க முடியாது. 4 பக்கம் இருந்தான ஒரு நெருக்கடியில இன்னைக்கு தமிழ் இருந்துட்டு தமிழ் வந்து டவுன் ஆயிருச்சுன்னா சொல்ல முடியாது. அந்த நெருக்கடியில இருக்கிறோம். சுத்தமா தமிழே பேச வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இந்த மனுஷ கூட்டம் வந்துட்டு இருக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மைங்கயா. அப்ப எங்களை மாதிரி ஆட்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இதுதான் தமிழ்னு சொல்லி நம்ம எழுத வேண்டிய இடத்துலயும் நம்ம இருக்கோம். இன்னைக்கு சமூக வலைத்தளத்திலேயே புத்தகம் ஏன் போடலன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த நேர்மையான பதிலே என்னன்னா, ஒரு புத்தகம் போட்டு நான் என்ன செஞ்சிட போறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கு இந்த சமூக வலைத்தளம் தான் இப்ப வந்து ஏழுமலை ஐயாவை என் கூட பேச வச்சிருக்கு. அது மறுக்க முடியாத உண்மைதானே. அப்ப அந்த இடத்துல அந்த சமூக வலைத்தளத்துல இந்த தூய தமிழ் அப்படிங்கறதெல்லாம் வந்து உள்ளார்ந்து இருக்கு. ஆனா இந்த மக்கள்கிட்ட நம்ம இயல்பா தான் சொல்ல வேண்டியது இருக்கு. தேவதையின் தேநீர் கடைன்னு நான் கவிதை எழுதினாத்தான் இந்த மக்கள் ரசிக்கிறான். அவன் ரசிக்கிறப்ப நான் இன்னும் 2 ஒரு சொட்டு தீய சமூகம் சார்ந்து அவன்கிட்ட கொண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். இதுதான் நேர்மையான தேவையும் கூட. ஐயாவுக்கு வணக்கம். நான் ரொம்ப பதில் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு ஏங்கய்யா? அருமை அருமை, சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. அருமை 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 அருமையா கொடுத்துருக்கீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதின வள்ளுவத்தை வந்து இன்னைக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா
இன்னும் 2000 ஆண்டுகள் கடந்தும் அந்த வள்ளுவம் வந்து பேசப்படும். இன்னைக்கு கொண்டு போற அந்த நம்ம செய்யறீங்களா உங்களை போன்ற, நம்மளை போன்ற, இந்த மாதிரியான குழுக்களை போன்ற எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் வந்து நிச்சயமா. ஆனா சிதைவுகள் இருக்கதான் செய்யுது. காலப்போக்குல வந்து தமிழ் வந்து சிதைஞ்சிருக்கு. இன்னைக்குமே ஐயன் மீர் வருகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு பேச முடியுமா? அன்னைக்கு பேசின அதே தமிழ் அது சிதைஞ்சது. ஆனாலும் தமிழ் அழியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது போன்ற தொடர்ந்து நம்மளோட முன்னெடுப்புகளால. அப்புறம் எங்களோட குழுவின் முக்கியமான ஆணிவேர் ஒருத்தர் வந்திருக்காங்க, ஹர்ஷா அவர்கள். வாங்க ஹர்ஷா, உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் சார். வணக்கம் எனக்கு வணக்கம் வணக்கம். கடைசி கேள்வியில இருந்தே தான் எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது. அருமையான நிகழ்ச்சி. வினோத் ரொம்ப அழகா வந்து நிகழ்ச்சியை தொகுத்தாங்க. உங்களுடைய கேள்விகள் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்றைய விருந்தினருடைய பதில்களோட அவரு இந்த சிரிச்சுக்கிட்டே பேசுற முகமே வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நன்றி நன்றி நன்றி. மாலை நேரமா இருந்துச்சு. இதுல முக்கியமான கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க வாசிக்கிறாங்க இல்ல, அதுலயும் வந்து பிரிண்ட் பண்ண புத்தகங்கள், அச்சு பதிப்புல வர புத்தகங்களை படிக்கிறாங்க இல்ல, இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெரிய ஆழமான ஒரு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வா நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது. இப்ப இது வந்து நம்ம இன்றைக்கு இருக்க சமுதாயத்துக்கிட்ட என்னத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறோம்னா, இன்னைக்கு இன்றைய சமுதாயம் தான் மிகச்சிறந்த கல்வியில உயர்நிலையில இருக்கக்கூடிய சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த நிலைமையில இருந்துகிட்டே அந்த குழந்தைக்கு நம்மளால கல்வியை கொடுக்க முடியல, பண்பாடை கொடுக்க முடியல, ஒழுக்கத்தை கொடுக்க முடியலன்னா, நீங்க எழுத்த கொடுக்கல, வாசிப்பை கொடுக்கலனால இது எல்லாமே கொடுக்கலன்னு தான் அர்த்தம். நம்ம எப்படி பண்பட்ட சமுதாயமா வந்தோம்னா படிச்சுதான் வந்தோம். நம்ம எப்படி பண்பட்ட சமுதாயம் வந்தோம்னா நம்ம பண்பாட்டுல எழுதி வச்சதுல இருந்து தான் வந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லா எடுத்துக்காட்டுகளுமே வந்து புத்தகத்துல இருந்து தான் சொல்றோம். திருவள்ளுவர் சொல்றோம், ஔவையார் சொல்றோம், இன்னைக்கு இருக்கிற வண்ணதாசன் முதல் வண்ணநிலவன் வரைக்கும் ஏதோ ஒரு எழுத்த உதாரணம் காட்டி இதுல இருந்து இதை சொல்லியிருக்குன்னு சொல்லும் போது அப்ப நமக்கு வெளிப்படையா தெரியுது எழுத்துக்களாலதான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த எழுத்தை வாசிக்க வைக்கிறதுக்கான எந்த பயிற்சியுமே நம்ம கிட்ட இல்லையே, பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோமோ, வெறும் எழுத்தாளர்கள் தான் இங்க நிறைஞ்சிருக்கிறோம், வாசிக்கிறவங்களை நம்ம பயிற்றுவிக்கலையோ, அவங்களுக்கு பயிற்சி படுத்தலையோ. எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு பார்லர் எப்படி கொண்டு வரணும்னு நம்ம பயிற்றுவிக்கிறோம், ஒரு எழுத்தாளர் எப்படி எழுதணும்னு பயிற்றுவிக்கிறோம், எப்படி வாசிக்கணுங்கிற பயிற்சியை நம்ம ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அததான் உங்கள்ட்டயே நான் கேட்கிறேன். நீங்க சமூக வலைத்தளத்துல நீங்க சார் இன்னைக்கு ஹர்ஷா நல்ல கேட்கல, விஷயம் தான். மறுபடியும் சொல்லுங்க கொஞ்சம் பேசுங்க. சமூக வலைதளங்கள் சொன்னீங்க, மீண்டும் பேசுங்க, கொஞ்சம் தடங்களாச்சு. தடங்களாச்சு. அப்ப எழுத்துக்களை வந்து வாசிக்கிறதுக்கான பழக்கத்தை நம்ம எப்படி வாசகர்களுக்குள்ள கொண்டு போக போறோம்? அத வணக்கம் வணக்கம் மேடம், அற்புதமான கேள்வி. நம்ம எவ்வளவு சொல்லுங்க சார். அதாவதுங்க, நம்ம என்னதான் இந்த வாசகர்களை நம்ம குறை சொல்லிட்டே இருந்தாலும் வாசகர்கள் வந்து அழகானவங்க. உண்மையாவே எல்லாத்துக்குள்ளயுமே எல்லாத்தையுமே அழகா ரசிக்கிற அற்புதமான வாசகர்கள் தமிழ் வாசகர்கள். அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனா அதை நம்ம நேர்மையா செய்யறோமாங்கிறதா இங்க பெரிய கேள்வி. நாங்க வாசிப்பு அனுபவம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கிட்ட நம்ம வாசிக்கணும் வாசிக்கணும் வாசிக்கணும்னு சொல்றப்ப இந்த கேள்வி வந்து இந்த பதில் வந்து கொஞ்சம் முரண்பாடாவே இருந்தாலுமே நீங்க அதுல பாதி வண்ணதாசன் ஐயா வரைக்கும் வந்துட்டீங்க. நீங்க காலத்துக்குமே வந்து கலாச்சாரம், பண்பாடு, கல்வி எல்லாத்தையுமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம கொஞ்சமாச்சும் பிராக்டிக்கலா நம்ம கொடுக்குறோமான்னு கேள்விப்பட்டோம்னா நம்ம அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறோமோங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இன்னும் திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு நற்றிணை, குறுந்தொகைன்னு அந்த வரலாறுகள் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கட்டும், தாத்தா பாட்டி வேணும், அவங்கள கொண்டாடுவோம். நடப்பு இலக்கியத்தை நீங்க பேசுங்க, நடப்பு படைப்பாளர்களை நீங்க கொண்டாடினீங்கனாலே அவங்களுக்கான அந்த வாசிப்பு நிச்சயமா வந்துருங்க. அதுல மாற்றமே இல்லை. இந்த ஒரு கருத்தை மட்டுமே பரவலா இது போக மாட்டேங்குது இன்னுமே. அது உண்மையா இது வந்து ஒரு பெரிய ஒரு நெருடலான விஷயமா தான் தனிப்பட்ட என்னோட கருத்தா நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த இவ்வளவு கேள்வி கேட்ட அந்த வினோத்து எல்லா டிராவலுமே எங்க போய் நிக்குதுன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த படைப்பாளனோட என்னோட ஒரு சின்ன பொறுப்பான அந்த ஒரு அந்த ரைட்டிங் ஸ்டைல்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல,
அந்த இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு எப்படி கொடுத்தா போய் சேருங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி இருந்துச்சுல்ல, அந்த ஐடியா தான் எனக்கான ஒரு வாசகரை இந்த வினோத்தை எனக்கு எங்கேயோ இருந்து என்னை வாசிக்க வச்சுச்சு அப்படிங்கிறதுல நான் திருப்தியா இருக்கேன். அப்ப நம்ம இந்த வாசிப்புன்னு இன்னைக்கு நம்ம வந்து கசப்பையும் லேசா மருந்துக்கு இனிப்பு கலந்துதான் கொடுக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கிறோம். அதை நம்ம செஞ்சாலே வந்துருங்க. வாசிப்பாளர்கள் அருமையானவங்க, எந்த மாற்று கருத்துமே இல்லை. நன்றிங்க சார். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஐயா சொல்லுங்க. நேரத்தை ஆக்கிரமிச்சுடுதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வந்து நேரம் முதல்ல படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. காட்சி ஊடகங்கள் மலிவான விஷயங்களை வந்து ரம்யமாக மக்களுக்கு கொடுக்கறதுனால மக்கள் வந்து நல்ல விஷயங்களை தேடி போறது மட்டும் இல்ல, மற்ற புத்தகத்தை தேடி போறதே குறைஞ்சு போச்சு. அப்புறம் எங்க நல்ல விஷயங்களுக்கு போறது? அந்த நிலைமைதான் இருக்கு. ஐயா, மனுஷன் கூட பேசுறதுக்கே நேரம் இல்லைங்கய்யா, அப்புறம் எங்க புத்தகத்துக்கு போவாங்க இவங்க? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இந்த இனிமையான மாலை வேலை 190வது நிகழ்ச்சி வாருங்கள் படைப்போமோட குழுவோட நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டீங்க சோழர் முருகானந்தம். முதல் முறையாக எழுத்தாளராக ஆக வேண்டியவரோட ஒரு நேர்காணல். கடைசியா ஒண்ணு உங்களோட அந்த முகநூல் இது மாதிரியான உங்களோட அந்த முகவரியை சொன்னீங்க அப்படின்னாக்கா பார்க்கிறவங்க வந்து அதுல போயிட்டு உங்களோட இதை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதை நீங்களுமே சொல்லிடுங்க. நிகழ்ச்சி முடிகிற நேரத்துக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் சொல்லுங்க. அப்புறமாக நிறைவா நம்ம நன்றியோட சொல்லி முடிச்சுக்கலாம். நன்றி. அற்புதமான ஒரு நிகழ்வு. இதை வாருங்கள் படைப்பம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வுல நிறைய உறவுகள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்ல முடியல. அதுல ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லிடுறேன். அவரு அன்பு நண்பர், திருப்பூர் தேநீர் கடை உரிமையாளர், என்னுடைய நண்பர் அழகு பாண்டி அரசப்பன். அற்புதமான ஒரு படைப்பாளர். அன்போட வந்து இவ்வளவு நேரம் இதை இருந்து கேட்டிருக்காரு. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தான், இந்த நிகழ்ச்சியோட வெற்றி. அற்புதமான நிகழ்ச்சி, நல்லா போயிட்டு இருக்கு. பொள்ளாச்சி முருகானந்தம் அப்படிங்கிற தமிழ்ல இருக்குங்க ஐடி. பொள்ளாச்சி முருகானந்தம்னு ஐடிய ஓபன் பண்ணி பாருங்க. நிறைய கவிதைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி பட்டாம்பூச்சி FM.comனு நீங்க கூகுள்ல அடிச்சாலும் ரொம்ப இலகுவா வரும். பட்டாம்பூச்சி FM பண்பலை வானொலி வந்து முழுக்க படைப்பாளர்களுக்காக திட்டமிட்டு போயிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு கமர்ஷியல் இல்லாம முழுக்க படைப்பாளர்களுக்காக, கவிஞர்களுக்காக போயிட்டு இருக்கு. அற்புதமான நிகழ்ச்சி, அற்புதமான நன்றி. வாருங்கள் படைப்பும் குழுவுக்கு என்னோட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நிறைய அடையாளம் இல்லாத படைப்பாளிகள் அவ்வளவு இருக்காங்க, அற்புதமான படைப்பாளிகள். அவங்கள கொண்டு வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல நீங்க அறிமுகப்படுத்தணும். அது வந்து என்னோட அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக. உங்களோட அது சொல்ல போனோம்னா உங்களோட பொள்ளாச்சியில இருந்தே பாத்தீங்கன்னாக்கா சோலை மாயவன் போன்ற மிகப்பெரிய கவிஞர்களை வந்து நீங்க சொல்றதுதான். அதாவது அடையாளம் இல்லாத நம்மளால நம்ம பெரிய சாமியில இருந்து, நான் பெரிய சாமியில இருந்து, உங்களோட அபியில இருந்து எல்லாருமே வந்து நம்ம குழுல வந்து நிறைய நேர்காணல் மலர் வதினிங்கிற ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க. மலர் வதினிட்டு இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வந்திருக்காங்க. சொல்லுங்க. உங்களுடைய பணி அற்புதமா இருக்குங்க. நான் கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு மனிதர் தான். இருந்தாலும் நம்ம அடுத்த எல்லாருமே சொல்லிட்டே இருந்தா அது பிராக்டிக்கலுக்கு வராது. செய்யணும், இறங்கி அடிச்சிடணும். புது அறிமுகமா இருக்கிற படைப்பாளர்ல கொண்டு உட்கார வச்சு நீங்க அவங்களுக்கான களத்தை கொடுத்துட்டாலே நம்ம ஐயா கேட்ட மாதிரி தமிழ் போயிரும், கடந்து போயிட்டே இருக்கும் அப்படியே. நன்றிங்க, ரொம்ப சிறப்பு. அற்புதமா குறுகிய காலத்துல அழகான கேள்வியை தயார் பண்ண வினோத்துக்கு வந்து அற்புதமான நன்றி. அருமையான கேள்வி. அதாவது நான் எதிர்பார்த்து நிறைய சொல்ல வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் அற்புதமான கேள்வி அமைக்கிறது ரொம்ப அழகு. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.
நன்றி நன்றி நன்றி. நன்றி. வினோத் உங்களுக்கும் நன்றி. நீங்களே வந்து நன்றி உரை சொல்லி நீங்க நம்ம நிகழ்ச்சி மூடி செலுத்தலாம். வினோத். ஆஹ் நன்றி. அதான் இந்த படைப்பு மக்களோட 190வது நிகழ்வுல வந்து என் அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் அன்பிற்கினிய சகோதரர் பொள்ளாச்சி முருகானந்தம் அவர்களுக்கு வந்து என்னோட நன்றி. மற்றும் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும், கேள்வி கேட்ட ஐயா ஏழுமலை அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமே நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு சிறப்பு விருந்தோடு சந்திக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.